கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மனிதர்களை பின்னால் கொண்டு வந்து போட்டார் என்று மாணிக்கவாசகர் சொன்னதாக சொன்னேன் இல்லையா? இந்த மனிதர்களுக்கு அடுத்ததாக சொல்லுகிறார் பேயாய் கணங்களாய் என்று. இந்த பிரச்சனைக்குரிய அசுரர்கள் தேவர்கள் எங்கேயோ வானவெளியில இருக்காங்களா அல்லது அதல பாதாளத்துல இருக்காங்களா அப்படின்னா அங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது வேற. எல்லாரும் நம்ம மனதிற்குள்ளேதான் இருக்கிறார்கள். எப்போதும் நம்ம மனதுக்குள்ள இதுவா அதுவா அப்படியா இப்படியா இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா என்கின்ற இந்த இருதலை கொள்ளி எறும்பாக பல மனிதர்கள் தவிக்கிறோம் இல்லையா? நமக்குள்ளே இருப்பவர்கள் தான் அசுரர்களும் தேவர்களும். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் என்று சொல்லுகிறார். தாவர என்பது தாவரங்களை பயிர் பச்சைகளைத்தான் குறிப்பது. ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் நம்மை போன்ற மனிதர்கள், பேய்கள், கணங்கள், முனிவர்கள், தேவர்கள், அசுரர்கள் எல்லாரையும் சேர்த்து தாவர சங்கமம் என்று ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து தருகிறார். அப்படி என்றால் என்ன என்றால் எல்லோரும் இறைவனுடைய படைப்பு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவபுராணம் சிந்தைக்கு இனிய சிவபுராணம், அவன் அருளாலே அவன் தாள் பணிய வைக்கக்கூடிய சிவபுராணம். இதை பற்றிய நிறைய செய்திகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சிவபுராணத்தினுடைய மைய பகுதியிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி இது. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மனிதர்களை பின்னால் கொண்டு வந்து போட்டார் என்று மாணிக்கவாசகர் சொன்னதாக சொன்னேன் இல்லையா? இந்த மனிதர்களுக்கு அடுத்ததாக சொல்லுகிறார் பேயாய் கணங்களாய் என்று. பொதுவா நம்ம வீடுகள்ல ஊர் பக்கங்கள்ல எல்லாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம் இந்த பேய் பயம்தான். இவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தால் கூட ஒரு புனைவு கதையை அப்படி சொல்லிட்டு போயிட்டோம், அந்த வீட்டுல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா போச்சு. அந்த வீட்டை தாண்டும் போதெல்லாம் அந்த வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு கையில காலில் ஒரு சின்ன உதறலாவது எடுக்கும் தான். இந்த பேய் என்பதை பற்றிய புரிதலை எவ்வளவு போற போக்குல சொல்லிட்டு போறாரு பாருங்களேன். மனிதர்கள் பேயாக ஆவது என்பது வேறு, கணங்களாக ஆவது என்பது வேறு. கணம் என்பது இதிலே குறிப்பிடுவது எது என்றால் சிவகணங்களை, சிவலோகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு தொண்டு செய்யக்கூடியவர்களை கணங்கள் என்று சொல்லுகிறார். பேய் என்று சொல்லுவது வேறு. சிந்தையிலே நல்ல சிந்தனை இல்லாமல் நிறைவேறாத அந்த ஆசையிலே வரக்கூடிய ஆன்மாக்களை என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களையும் ஒரு பிறவியாக கணக்கில் எடுத்து கருணையோடு இதிலே பதிவு செய்கின்றார். மனிதர்களுடைய அந்த பரிணாமங்கள் அல்லது ஆன்மாவினுடைய அந்த மாற்றங்களை எவ்வளவு நுணுக்கமாக இங்கே நமக்கு உரைக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள், வல் அசுரராகி முனிவராய் தேவராய். நம்ம நவராத்திரியில கொலுப்படி வைப்போம். இந்த கொலுப்படியில பாத்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சியில உயிரினங்கள் எப்படி வளர்ந்திருக்கின்றனவோ அதை ஒட்டித்தான் நாம நவராத்திரி கொலுவே வைப்போம். கீழ்ப்படியில பாத்தீங்கன்னா நீர்நிலைகள், அந்த நீர்நிலையில ஒரு குளம் மாதிரியான ஒரு அமைப்பை வச்சு ஒரு பொம்மை குளமா கூட இருக்கும். அந்த பொம்மை குளத்துக்குள்ள ஒரு சின்ன பொம்மை மீன் போடுவோம். அதுக்கப்புறம் சுத்தி புல்லு முளைக்க வைப்போம். அதுக்கு மேல அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு உயிரினமாக நாம கொலுப்படியில வைக்கிறது உண்டு. இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை நமக்கு உணர்த்துவதற்குத்தான். இத்தனை பிறவிகள் இருக்கின்றன, இத்தனை வகையான பிறவிகள் இருக்கின்றன. இதுல எதெல்லாம் நாம பிறந்தோம் தெரியாது. அதை நமக்கு கண் முன்னால காட்டக்கூடிய ஒரு மரபு தான் நவராத்திரியிலே நாம இது போல கொலுப்படியிலே வைப்பது. அதில் அடுத்த படிநிலையாக சொல்லுகிறார் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் என்று. மனிதர்கள், பேய், கணங்கள் இவற்றை தாண்டி அசுரர்கள் என்கின்ற அடுத்த ஒரு வகையினரை நமக்கு இனம் காட்டுகிறார் மாணிக்கவாசகர். நம்ம நிறைய புராணங்கள்ல படிச்சிருக்கோம். அசுரர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் தேவர்களுக்கு எதிரானவர்கள். தேவர்களும் அசுரர்களும் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பார்க்கடலை கடைந்தால் கூட வரக்கூடிய அமிர்தத்திலும் அவர்களுக்குள்ளே எப்பவும் பிரச்சனை தான் வரும் என்று. இந்த பிரச்சனைக்குரிய அசுரர்கள் தேவர்கள் எங்கேயோ வானவெளியில இருக்காங்களா அல்லது அதல பாதாளத்துல இருக்காங்களா அப்படின்னா அங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது வேற. எல்லாரும் நம்ம மனதிற்குள்ளேதான் இருக்கிறார்கள். எப்போதும் நம்ம மனதுக்குள்ள இதுவா அதுவா அப்படியா இப்படியா இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா என்கின்ற இந்த இருதலை கொள்ளி எறும்பாக பல மனிதர்கள் தவிக்கிறோம் இல்லையா? நமக்குள்ளே இருப்பவர்கள் தான் அசுரர்களும் தேவர்களும்.
சில சமயம் இந்த யுக மாறுபாட்டுல பாத்தீங்கன்னா பல மனிதர்கள் தேவர்களுடைய குணங்களோடு நிறைய நாள் இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல அசுரனாக மாறி தீயவைகளிலே இறங்கி விடுகிறார்கள். அப்படி வல் அசுரராகி தேவராய் முனிவராய் என்று, முனிவர் என்கின்ற சொல் முனிதல் என்றால் கோபப்படுதல் என்று அர்த்தம். முனிவர்கள்னா கோபப்படுவாங்களா? அமைதியா சாந்தமா எப்பவும் தவம் பண்ணிட்டு தானே இருப்பாங்கன்றது நமக்கு அடிப்படை புரிதலாக இருக்கு. இதுல கோபப்படக்கூடிய முனிவர் அப்படின்னு துர்வாச முனிவரை நம்ம புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஆனால் முனிதல் என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள் என்றால், உலக இச்சைகளிலே இருந்து விடுபட்டவர்கள், அவற்றை முனிந்தவர்கள், அவற்றிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவர்கள், அவர்கள்தான் முனிவர்கள். அவர்கள்தான் உண்மையான துறவிகள். இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் தாய் போல கருதக்கூடியவர்கள், பேய் போல எங்கும் திரியக்கூடியவர்கள், சேய் போல படுத்து தூங்கக்கூடியவர்கள் என்று ஒரு சித்தர் பாடல் சொல்லுகிறது. முனிவர்கள் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். தனக்கென்று எதையும் சேமித்துக் கொள்ளாமல் அடுத்த வேளைக்கு எப்படி உணவு கிடைக்குமோ அது இறைவனுடைய சித்தம் என்று எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களிலே சரணமடைய வைத்துவிட்டு போற போக்கில் போகக்கூடியவர்கள் முனிவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே முனிதல் என்று சொன்னால் கோபப்படுதல். அந்த கோபம் எதன் மீது அவர்களுக்கு வருகிறது என்றால் உலக இச்சையின் மீது வருகிறது. அதனால் அதை விட்டு அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட நீளமான இந்த பிறவிகளுடைய வகைகள் இருக்கின்றனவல்லவா, அவை எல்லாவற்றையும் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் என்று சொல்லுகிறார். தாவர என்பது தாவரங்களை பயிர் பச்சைகளைத்தான் குறிப்பது. ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் நம்மை போன்ற மனிதர்கள், பேய்கள், கணங்கள், முனிவர்கள், தேவர்கள், அசுரர்கள் எல்லாரையும் சேர்த்து தாவர சங்கமம் என்று ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து தருகிறார். அப்படி என்றால் என்ன என்றால், எல்லோரும் இறைவனுடைய படைப்பு. இன்னும் சொன்னால் எல்லோரும் இறைவனுடைய பிரதிபலிப்பு. எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான். ஆனால் அந்த இறைத்தன்மையை யார் கண்டறிந்து மேலே வருகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய தாளை அடைகிறார்கள். இறைத்தன்மையை கண்டுகொள்ளாமல் மாற்றுத்தன்மைக்கு செல்லக்கூடியவர்கள் அசுரர்களாக இருக்கக்கூடிய பாவ செயல்கள் செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற புரிதலை நமக்கு பிரித்து காட்டுகிறார் மாணிக்கவாசகர். இப்படி அறிவியல் உலகம் சில நூற்றாண்டுகளுக்குள்ளே மிக போராடி இன்றைக்கும் கற்றுக்கொள்வதற்கு முனைந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் மெய்ஞானத்தின் மூலமாக நமக்கு சொல்லி அதை பக்தி மார்க்கத்திற்கு உயர்த்தி இருக்கிறார் பாருங்கள். எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமானே என்று நிறைவு செய்கிறார். அப்படி என்றால் எல்லா பிறப்பும் நான் பிறந்துட்டேன், இனிமேல் எனக்கு பிறப்பதற்கு எந்த பிறவியும் வேண்டாம், உன்னுடைய பொன்னார் கடலடிகளில் என்னை சேர்த்துக்கொள் என்று அவர் கேட்பது போல நம்மையும் முக்தி பேற்றுக்கு வழிகாட்டி அழைத்து செல்லுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. இதோடு நிறுத்தினாரா? இன்னும் நிறைய சொல்கிறார் சிவபுராணத்திலே. பெருமானுடைய பெருமைகளை பற்றி மேலும் சிந்திக்கலாம் நமது தெய்வ தமிழ் டிவியிலே. நன்றி.